ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறீங்க. என்ன டாபிக் அப்படின்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க எனர்ஜி ட்ரிங்க்கான அஃப்ரெஷ்ஷை பற்றிய டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே எனர்ஜி ட்ரிங்க் அஃப்ரெஷ் அப்படின்னா ஹெர்பலைஃபில் தெரியுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணுறது இந்த எனர்ஜி ட்ரிங்க் அஃப்ரெஷ் தான். ஸோ நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க இது ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்குன்ட்டு. கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு ஹியூமன் பாடிக்கு ரொம்ப முக்கியமானது என்னங்க? எனர்ஜி. ஸோ நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கோம், ஒரு ஆக்டிவான எனர்ஜி வேணும் இல்லையா? ஸோ நம்ம பாடிக்கு எப்போவுமே ஆக்டிவாக எனர்ஜியாக இருக்குன்னா மட்டும்தான் மற்றவங்க லைக் பண்ணுறதில்ல, ஃபஸ்ட்டு நம்ம லைக் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்னா நம்ம பாடிக்கு நல்ல உற்சாகத்தை மூட்டக்கூடிய ஒரு ஆக்டிவ் ட்ரிங்க் வேணும். ஸோ அந்த ஆக்டிவ் ட்ரிங்க்கை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுவீங்கங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு உங்கள் பாடியில் என்ன தேவை? நல்ல எனர்ஜி தேவை. உங்கள் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி உங்களை டயர்னஸ் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு இந்த அஃப்ரெஷ் எனர்ஜி ட்ரிங்க் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க, நான் டீ காஃபி சாப்பிட்டாவே நல்லா ஆக்டிவாக இருப்பேன் மேம் அப்படின்னு. கண்டிப்பாங்க ஆக்டிவாக இருப்பீங்க. ஏன்னா டீ காஃபி மூலமா நீங்கள் எடுத்துக்கிற கேலரி வைஸ் ரொம்பவே அதிகம். ஸோ நம்மளுடைய அஃப்ரெஷ் எனர்ஜி ட்ரிங்க் நீங்கள் டெய்லி பேஸில் இன்டேக் பண்ணுறது மூலமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு இதில் லோ கேலரி தான் இருக்குது. ஸோ எவ்வளோ கேலரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒன்லி 4 கேலரிஸ் தான், 3 to 4 கேலரிஸ் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணும். ஏன்னா கேலரி வைஸ் கம்மியாக எடுக்கிறதுனால நீங்கள் டீ காஃபியில் 160 கேலரி எடுப்பீங்க. அதுவே எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மிக்ஸில் ஒன்லி 4 கேலரிஸ் தான். ஸோ வெயிட் லாஸ்க்கோ இது ஒரு மறைமுகமான சப்போர்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் இது யாரும் எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ஆல்ரெடி அவங்க ஆக்டிவான பர்சன் தான், அவங்களுக்கு தேவையில்லை இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ். நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி லேடிக்கும் இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தேவை கிடையாது. ஏன்னா இது ஆக்சிஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடும், பாடியில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் லெவலை ஆக்டிவாக எனர்ஜியாக வச்சுக்கும். ஸோ இந்த 2 பேரை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே எனர்ஜியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மிக்ஸை நீங்கள் டெய்லி பேஸில் இன்டேக் பண்ணலாம். அப்படி என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது? ஆரஞ்ச் பீகாக்லேருந்தும் க்ரீன் டீலேருந்து நமக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. ஸோ நம்ம டீ காஃபிக்கு பதில் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் டீ காஃபி மூலிமா அதிக கேலரி இன்டேக் பண்ணாமல் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா ஆக்டிவாகவும் உங்களை எனர்ஜியாகவும் வச்சுக்கிறதுக்கு கெஃபைன் இதில் ஆட் ஆகிருக்கு. நேச்சுரல் கெஃபைன் பவுடர் அஃப்ரெஷ்ஷில் இருக்குது. டெய்லி பேஸில் நீங்கள் கண்டிப்பாக அஃப்ரெஷ்ஷை ட்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை முறை எடுக்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாங்க நீங்கள் ஹெல்த்தியாக உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறது 3 to 4 டைம்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த அஃப்ரெஷ்ஷை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் நான் சொல்கிறேன், ஒரு நோட் பென் எடுத்து நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த அஃப்ரெஷ்ஷில் 7 ஃப்ளேவர் இருக்குங்க. லெமன், எலாச்சி, ஜிஞ்சர், பீச், துளசி, தின்னமன், சஃப்ரான், தட் இஸ் குங்குமப்பூ ஃப்ளேவர் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் குடிக்கணுன்றதுக்கு 7 ஃப்ளேவர் இருக்குங்க. சில பேருக்கு ஏலக்காய் டீனா ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு இஞ்சி டீனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தாங்க அஃப்ரெஷ்ஷில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் அஃப்ரெஷ்ஷை குடிக்கணுன்றதுக்காகவே இத்தனை ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரோட பை பண்ணி இன்டேக் பண்ணலாம். ஸோ டெய்லி பேஸில் ஒரு 50 கிராம் தான் இந்த அஃப்ரெஷ் டப்பா இருக்கும். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணால் ஒரு டைமுக்கு ஒரு ஸ்கூப் எடுத்தால் போதும். ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி 160 ml நார்மலாக இருந்தால் ஓகே தான். ஸோ வார்ம் வாட்டராக எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ எடுத்து ஒரு சூடாக நீங்கள் ஒரு டீ காஃபி குடிப்பீங்களா, அந்த ஹீட்டில் இருந்தால் கூட ஓகே தான். நீங்கள் ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் எடுக்கலாங்க. உங்கள் கோச் கைடன்ஸோடு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆக்டிவாகவும் எனர்ஜியாகவும் இருக்க நம்மளுடைய ஹெர்பலைஃப் அஃப்ரெஷ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ரொம்பவே வெயிட் லாஸ்க்கும் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த அஃப்ரெஷ் பற்றிய டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராடக்டை நீங்கள் டேரெக்டாக கம்பெனிலேருந்து எப்படி பை பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்டை கிளியர்ஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய், பாய் வியூவர்ஸ்.